இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்திற்கான இடங்களை தான் நாங்கள் கேட்குறோம். திமுக கூட்டணியில் திமுகவிற்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா விசிக தான். காங்கிரஸை விட எங்களுடைய இலக்கு தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரலாம். ஏன்? அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் இந்தியாவிற்கே பிரதமராக வரலாம். ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் ஒரு வளர்ச்சி பெற்ற கட்சியா இருக்குது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் மைய புள்ளியா தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு விளங்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் ஆட்ட நாயகன் தலைவர் எழுச்சி தமிழர் தான். விசிக தானே திமுக பெரிய கட்சியா இருக்கு. திமுக வெற்றி பெறதுக்கு விசிக ஒரு காரணமா இருக்கு. ஏன் உங்களுக்கு ஆட்சியில பங்கு தர மாட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க, ஏன் உங்களுக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்க? நம்ம பெருசா ஆசைப்படுவோம். ஆசைப்படுறதுக்கு அளவு கிடையாது. பெருசா ஆசைப்பட்டா ஓரளவு கிடைக்கும். 10 20 ஆகும், 20 20,000 ஆகும், 20,000 20 லட்சம் ஆகும். 20 லட்சம்ன்றது 2 கோடியா மாறும். முடிஞ்சு போச்சா? உலகெங்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாவலன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி எடுத்துட்டு வராங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சேர்ந்து கடும் அமளியை நாடாளுமன்றத்தில் உண்டு பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னென்ன, எதுக்காக அதை எதிர்க்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்தியா ஒரே நாடு அல்ல. இது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, குடியரசு நாடு. எப்படி குடியரசு நாடு அப்படின்னா, பல்வேறு தேசிய இனங்களை ஒரே நாட்டிற்குள் இந்தியர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு அளவுக்குள் இதை அடைக்க முடியாது. இந்த பல்வேறு தேசிய இனங்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இந்தியாவை இந்த தேசிய இனங்களுடைய எழுச்சியை முறியடிக்கணும். மொழிவாரி இங்கே தேசிய இனங்கள் அந்த உணர்வோடு எழுச்சி பெறக்கூடாது. எல்லோருமே இந்தியர்கள் என்கின்ற உணர்வை பெறணும். எல்லோருக்குமே இந்தி ஒரு பொதுவான மொழியாக கொண்டு வரணும். நாம் எல்லாமே இந்திய தாயின் மக்கள், பாரத மாதாவின் பிள்ளைகள். இதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் தேர்தலை ஒரு உத்தியா கையாளுறாங்க. அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சுப்ரீம் பவர் தேவைப்படுகிறது. ஒரு சுப்ரீம் பவர், கேள்வி கேட்க முடியாத ஒரு அதிகாரம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு டிக்டேட்டர் ரூல், ஒரு டிக்டேட்டர் ரூல், சர்வாதிகாரத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெறணும். ஒன்றிய அரசுலையும் அவங்க ஆட்சியில் இருக்கணும். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அல்லாத, எதிர்கட்சிகள் அல்லாத பாரதிய ஜனதா மட்டும் இந்த நாட்டில் இந்த நாட்டை ஆளணும். அப்போ ஒரு சர்வாதிகார ஒரு டிக்டேட்டர் ரூலை அவங்க கையில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர்கள் நினைத்த இந்தியாவை கொண்டு வருவாங்க. அதாவது 2000 ஆண்டுகளாக இங்கே கட்டமைக்கப்பட்டு வர்ணாசிரம் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த சனாதன நடைமுறைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அறிவால், ஆற்றலால், உழைப்பால் சனாதனத்தை தகர்த்து, சனாதனத்தை தூக்கி எறிந்து சட்டத்தின்படி ஒரு ஆட்சியை உருவாக்கி கொடுத்தார். இந்த சட்டத்தின்படி ஆட்சி என்பது இங்கே சமத்துவத்தை போதிக்கிறது, சகோதரத்துவத்தை போதிக்கிறது, சுதந்திரத்தை போதிக்கிறது, அனைவருக்குமான நீதியை போதிக்கிறது, சமூக நீதியை வலியுறுத்துகிறது. எல்லோருக்கும் எஜுகேஷன், எல்லோருக்கும் எம்ப்ளாய்மெண்ட், பெண்களுக்கான உரிமையை அது வலியுறுத்துகிறது. அப்போ இதெல்லாம் இந்த அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. சட்டம் பெரிய ஒரு சமூக புரட்சியை உருவாக்கி இருக்கிறது. சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது.
கோயிலுக்குள்ள நீ வராத அப்படின்ற இடத்துல நீ கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு உரிமையை சட்டம் வந்து பெற்று தந்திருக்கு. அப்ப எல்லோரும் சமத்துவத்தை நோக்கி நகரும்போது காலங்காலமா 2000 ஆண்டுகளா இந்தியாவை சனாதனத்தின் அடிப்படையில் சனாதன கோட்பாடுகளை சட்டம் என்று நடைமுறைப்படுத்தி சாதி அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனி கூறுகளாக்கி ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு சமூகத்தினுடைய அதிகாரம் சட்டத்தின்படி ஆட்சி வந்த பிறகு வீழ்த்தப்பட்டு விட்டது. அப்ப வீழ்த்தப்பட்ட அதிகாரத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெற்று இந்த நாட்டை வந்து இந்துத்துவ நாடாக அறிவித்து இந்துக்களுக்கான நாடாக வந்து ஆளுமை செலுத்துவதற்காக அவர்கள் கைகளில் கிடைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்கின்ற இந்த கருவியை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முழக்கத்தை முன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரே தேர்தல் அவங்க சொல்றது வந்து செலவினங்கள் அதிகமாகுது, செலவினத்தை குறைக்கணுன்றாங்க. இது வந்து ஒரு ஹம்பக், ஒரு போலித்தனமானது. கலைஞர் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம வைக்கிறப்போ செலவினங்களை குறைக்கலாம், சில விஷயங்களை குறைக்கலாம், நாட்டின் வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். அன்றைக்கு கலைஞர் சொல்லும்போது பாரதிய ஜனதா என்கின்ற அந்த விஷப்பாம்பு வளரல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த விஷப்பாம்பு குட்டி போட்டு எங்க பார்த்தாலும் சங்க பரிவார் கூட்டங்கள் உருவாகி போச்சு. இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் கலைஞர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு. முன்கூட்டி தெரியல, முன்கூட்டி அவங்க வளரல, முன்கூட்டியே வளரல. அன்றைக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அன்றைக்கு அவர் தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வந்து சேமிக்கலாம், செலவினங்களை குறைக்கலாம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு நாடகம், ஒரு ஏமாற்று வேலை. ஏன் அவங்களோட நோக்கம் அப்படின்னா அது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு அதானியை உருவாக்கி வச்சிருக்காங்க, அம்பானியை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பணக்காரர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த சொத்தும் குறிப்பிட்ட பணக்காரர்கள் கையில் இருக்கு. சாதாரண பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரையும் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நாம செலுத்தக்கூடிய வரியில அரசாங்கத்துக்கு போகல, பணக்காரர்கள் கையில் போகுது. அப்போ ஒரு சில பணக்காரர்களை உருவாக்குவதற்காக ஒரு அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இங்க வந்து பொருளாதாரத்தை சேமிக்கலாம், ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்றலாம் சுத்த போலித்தனம். அவங்க கையில் என்னன்னா முழுக்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளக்கூடாது, மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளக்கூடாது, காங்கிரஸ் வந்து மாநிலங்களை ஆளக்கூடாது. ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் பாரதிய ஜனதா மட்டும் ஆளும். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப ஒரே சமயத்துல ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் நடந்தா அவங்களால வந்து எளிதா வந்து கூடுதலான மாநிலங்களை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த 100 ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்ற அவர்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படும். கல்வி உரிமை பறிக்கப்படும், வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படும், பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாமே பறிக்கப்படும். இன்னைக்கு பேப்பர் செய்து வந்து பாத்துருங்களா? தேசிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்ட 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு வந்து சொல்லியிருந்தாங்க, அமல்படுத்த போயிருந்தாங்க. அது ஒரு பலத்த எதிர்ப்பிற்கிடையே அது கைவிடப்பட்டது. பலத்த எதிர்ப்பு. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து 5ஆம் வகுப்புல தேர்ச்சி அடையலைன்னா அவங்க எப்படி வந்து உயர்கல்விக்கு போக முடியும்? அம்மா அப்பாவும் கூலி வேலைக்கு போவாங்க. ஒரு காடுகளில் போய் ஒரு களை எடுக்கிற வேலைக்கோ ஒரு 100 நாள் வேலைக்கோ ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைய வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கும். அந்த பிள்ளை சரியா படிக்கல அப்படின்னு 5ஆம் வகுப்புல வந்து நீ ஃபெயில் ஆக்கினா அந்த பிள்ளை எப்படி படிச்சு மேலே போகும்? போகாதுல்ல. அப்ப இந்த தொலைநோக்கு பார்வையில தான் 2009ஆம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்துல 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பா தேர்ச்சி, ஃபெயில் ஆகக்கூடாது. இந்தியா முழுமைக்கும் 1ஆம் இருந்து 8ஆம் வரைக்கும் யாரையும் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாருமே தேர்ச்சி போட்டணும். அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வருதோ இல்லையோ, பரீட்சை நல்லா எழுதோ இல்லையோ, அந்த பிள்ளை அந்த வகுப்புல இருக்கு அப்படின்னா வந்து பாஸ், அப்படிதான் பண்ணிருக்கணும். அப்படிதான் கொண்டு வந்தாங்க. எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் வந்து நேற்று வந்து பாரதிய ஜனதா ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பொதுத் தேர்வு கொண்டு வரதுக்காக இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் வலியுறுத்தப்பட்ட அந்த சரத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு
இனிமே வந்து அவங்கள வந்து அப்படியே தேர்ச்சி போட மாட்டோம். அன்பில் மகேஷ் விளக்கமும் கொடுத்துட்டாரு. அது தமிழ்நாட்டில் யாரு? அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து விளக்கமும் கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் அந்த சட்டம்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காருங்க. அண்டை மாநிலங்கள் நடைமுறைப்படுத்துவாங்கல்ல, தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்க விழிப்புணர்வு அண்டை மாநிலங்கள் ஏற்படலையில, மொழிக் கொள்கையில, கல்விக் கொள்கையில தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விழிப்பு அண்டை மாநிலம் ஏற்படலையில. ஒத்துக்கிறீங்களா? அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னோடியா இருக்கு. அப்ப இது மாதிரி வந்து எல்லா மாநிலங்களையும் இந்த தாக்கம் உருவாக்கணும். இப்படி ஒரு தாக்கம் உருவாகிவிடக் கூடாது அப்படின்றதுக்காகத்தான் எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே அவருடைய சர்வாதிகாரத்தின் கீழ் அவரோட ஆளுமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்படி ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வராங்க. இப்படி ஒருவேளை இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் பாரதிய ஜனதா வந்து ஒரு சுப்ரீம் பவரோட ஒன்றியத்தில் மாநிலங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அப்படின்னா இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்காது, சோசியல் டெமோக்ரஸி இருக்காது. என்ன செய்வாங்க அப்படின்னா பிரதமர் அப்படின்ற இந்த பிரைம் மினிஸ்டர் பதவி இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அதிபர் முறையை கொண்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதிபர் முறையை கொண்டு வருவாங்க. அதிபர் முறை அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் அதிபர் முறை, அமெரிக்காவில் அதிபர் முறை இருக்கு, நிறைய நாடுகள் அதிபர் முறை இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு எல்லா அதிகாரமும் வந்து பிரதமருக்கு தான். ஜனாதிபதிக்கு வந்து ஒரு 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 மூத்த குடிமகள் அப்படின்ற ஒரு கௌரவப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் சுப்ரீம் பவர் யாருக்கு இருக்கு? பொலிட்டிக்கல் பவர் யாருக்கு இருக்கு? அட்மின் பவர் யாருக்கு இருக்கு? நிர்வாக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரதமருக்கு தான் இருக்கு. அப்ப இந்த பதவியை வந்து காலி பண்ணிட்டு அதிபர் முறையை கொண்டு வந்து ஒட்டுமொத்த அதிகாரமும் அதிபர் கையில கொடுத்துட்டு அவங்க நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் இன்றைக்கு வந்து மோடி திட்டமிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த பாடுறாங்க. இது வந்து இந்த நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற விளிம்புநிலை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கின்ற வர்க்கத்திற்கு மிகப்பெரிய கேட்டை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஆகவே இந்த திட்டத்தை அனைவரும் எதிர்த்து முறியடித்து நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். இதுல ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன கூற்றுப்படி 2 இடத்துலயும் ஒரே தேர்தல் வச்சா மாநிலத்திலும் மத்தியிலையும் பாஜகவே வரும்னு சொல்றீங்க. ஆனா வந்து ஒரிசால 25 வருஷமா மாநில ஆட்சி தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதே போல அப்போ 67, 68 அந்த காலகட்டங்கள்லயே காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்து இங்க பெற்றிருக்கப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். ஒரிசாலையும் இப்போ வரைக்குமே ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற முறையில தான் அங்க மாநிலத்துக்கும் மத்திக்கும் ஒரே தேர்தல் நடக்குது. அப்போ மக்கள் விழிப்புணர்வா தானே இருக்காங்க, பயப்பட வேண்டிய அவசியம் நம்ம. அதாவது இப்ப இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு 1967. ஆட்சியை பிடிச்சது கட்சி வந்து முன்னாடி தொடங்கிட்டாங்க, திமுக வந்து முன்னாடி தொடங்கிட்டாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்து 1967 காங்கிரஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு திமுக வந்து ஆட்சிக்கு வருது. அப்ப இந்த தாக்கம் வந்து இந்தியா முழுமைக்கு ஏற்படுது. ஒரு மாநில கட்சி உருவாக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதிகாரத்தை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த தாக்கம் உருவாக்கப்பட்டு இந்தியா முழுமைக்கு நிறைய மாநில கட்சிகள் வந்து உருவாகுது. அப்படி உருவாகி அங்கங்க ஒரு செல்வாக்கில் அவங்க அந்த மாநிலத்தின் தேவையை கருதி அவர்களால் முன்மொழியப்பட்ட கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் திமுக அங்கே தக்க வச்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில வந்து பிஜு பட்நாயக் அவங்க முன்னோடிகள் காலத்தில் வந்து தக்க வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு சில மாநிலங்களை மட்டுமே நம்ம வச்சு பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தலில் தமிழ்நாடை காலி பண்ணணும், நீங்கள் சொல்கிற ஒரிசாவை காலி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? காலி பண்ணிட்டு ஒட்டு மொத்தமாக அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு போகிறது. இந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சனாதன கொள்கை இருக்கிறது. ஒரு அந்த மக்களுக்கான கொள்கை இல்லை, நாட்டிற்கான கொள்கை இல்லை. உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரு நாடு இந்தியா. மேன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், லேபர்ஸ் அதிகமாக கொட்டி கிடக்கிற ஒரு நாடு இந்தியா. நீங்கள் ஏன் வந்து பொருளாதாரத்தில் பெருசாக வளரல? இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு பேப்பர் செய்தி, டாலரில் இந்தியாவோட பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒரு டாலருக்கு இந்தியாவில் ரூ 86 நினைக்கிறேன். அதில் வந்து 5 பைசா குறைஞ்சிருக்கு. 5 பைசான்றது சாதாரண கிடையாது. ட்ரில்லியன் கணக்கான ரூபாய்க்கு ஒவ்வொரு ரூபாய்க்கு 5 பைசா வச்சு பாருங்க. எத்தனை பல லட்சம் கோடி வந்து இந்தியாவிற்கு இழப்பு. 5 பைசா வந்து லாஸ்.
இந்தியாவுடைய நாணய மதிப்பில், ரூபா மதிப்பில், டாலரில் வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் 5 பைசா இழப்பு. 5 பைசா இழப்புன்னு பாருங்க, 5 காசு தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது அப்படியே ட்ரில்லியன் கணக்கில் மல்டியா பெருக்கி பாருங்க, எவ்வளோ லாஸ் இந்தியாவுக்கு. அப்போ இவ்வளோ வந்து நீங்கள் வாய்க்கிலேயே பேசுகிறீங்கல்ல, உலகம் பூரா வந்து டூர் அடிக்கிறீங்க, எல்லா நாட்டு அதிபரையும் கட்டி பிடிக்கிறீங்க, ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறீங்க. யாருக்கு ஒப்பந்தம் போடுறீங்க? அதானிக்கு ஒப்பந்தம் போடுறீங்க, நாட்டுக்காக ஒப்பந்தம் போடுறீங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட பணக்காரர்களுக்காக எல்லா நாடுகளையும் போய் ஒப்பந்தம் போட்டு கேட்டால் அரசு முறை பயணத்தில், அரசு செலவில், அரசு விமானத்தில், அரசு பாதுகாப்போட உலகம் பூரா போகிறீங்க. போய் வந்து இருக்கிற அதிபரை பூரா கட்டி பிடிச்சிக்கிட்டு அது அக்ரிமெண்ட் போட்டு வரீங்க. அது யாருக்காக பெனிஃபிட்? இந்தியாவுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா? ஏதாவது பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உருவாயிடுச்சா? எத்தனை வருஷம் ஆடுறீங்க? 2014 மோடி ஆச்சு. எத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணிட்டீங்க? ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து 2 லட்சம் 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? இந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து இன்னைக்கு ஒரு கேவலமா இல்லை? மாநில அரசு பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து வாய்த்தம்படம் அடிச்சிட்டு இருக்காரு மோடி. இன்னைக்கு பேப்பர் செய்தி. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குன்னு சொன்ன நீ எப்படி வந்து இந்த 10 ஆண்டுகள் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குன்னு சொல்ற? அப்போ ஏமாற்று வேலை தானே. அப்போ பொருளாதாரத்தை வந்து நீ வந்து பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும், ஜிடிபியை உயர்த்தணும், மாநிலங்களுக்கான ஜிடிபியை வந்து உயர்த்தணும், ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்துடைய ஜிடிபியை வந்து உயர்த்தணும், உலக சந்தையில் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து பொருளியல் மதிப்பு வந்து உயரணும், தனிநபர் வருமானத்தை பெருக்கணும். இப்படி நிறையா இருக்குது பொருளாதார கோட்பாடுகள். எதையாவது வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருக்கீங்களா? எதுவுமே செய்யலை. அப்போ செய்யாத போச்சு நான் வந்து தேர்தல் நிதியை வந்து குறைக்க போகிறேன், தேர்தல் செலவு வந்து கட்டுப்படுத்த போகிறேன், இதனால் இவ்வளோ லாபம்ன்றது முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. நீங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து, நாடு உங்கள் கையில் இருக்குப்பா, பெரிய நாடு உங்கள் கையில் இருக்கு. 140 கோடி மக்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, நீங்கள் தான் எங்களுக்கு பிரதமர். மோடி எனக்கு பிரதமர் தானே, எனக்கு மோடியை பிடிக்காது, ஆனால் எனக்கு பிரதமர் அவர் தானே. அவர் போடக்கூடிய சட்டங்கள் என்ன கட்டுப்படுத்துது இல்லை, நான் கட்டுற வரி அவருடைய அரசாங்கத்துக்கு போதில்லை, நான் நாட்டு குடிமக்கள் தானே. எனக்கு என்ன பண்ணுங்க? இந்த நாட்டில் எல்லாருக்கும் வந்து கல்வியை கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், சுகாதாரத்தை கொண்டு வரணும், குடிநீர் பிரச்சனையை போக்கணும், டிரான்ஸ்போர்ட்டிங் போக்குவரத்தை வந்து சரி பண்ணணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், தனி மனிதனுடைய வளர்ச்சியை வந்து உருவாக்கணும். எவ்வளோ இருக்கு இதில் வந்து உங்களுக்கு கவனம் என்ன? எதுவுமே கிடையாது. இந்த ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை மதம் ரீதியாக விவாதிக்க வச்சு, பேச வச்சு, மக்களுடைய மைண்டவே கரெக்ட் ஆகிட்டீங்க. கேஸ்ட் வைஸாக வந்து மைண்டை வந்து மக்களுடைய மைண்டை கரெக்ட் பண்ணிட்டீங்க. மாபெரும் கேடு இந்த நாட்டிற்கு விளைந்த மாபெரும் கேடு இதுதான் வந்து மோடியின் ஆட்சியும். 25 தொகுதி வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கேட்பாங்கன்ற செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்குது. அதுக்கான திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அதிக தொகுதிகள் கேட்குறது வந்து அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, கட்சியினுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் அது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது வந்து எப்படி பார்க்குறீங்க? அது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து நாங்கள் தேர்தலுக்கு வந்த காலகட்டத்தில் இருந்தே, குறிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காலகட்டத்திலேருந்தே இரட்டை இலக்கம் அப்படின்றத எங்கள் தலைவர் சொல்லி வராங்க. யாரும் புதுசாக சொல்லலை. இன்றைக்கு கட்சிக்குள்ளே பல பேர் சொல்கிறாங்கன்னா அது புதுசாக சொல்லலை. ஏற்கனவே எங்கள் கட்சியால் முன்மொழியப்பட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் கூட்டணி கட்சியில் முன்மொழியப்பட்டதுதான். இரட்டை இலக்கத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். தேர்தலுக்கு முன்பே அந்த கருத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக எங்கள் தலைவர் பொது மேடைகளும் சரி, ஒரு ஊடகவியலாளர் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டே வராரு. இரட்டை இலக்கத்தில், அதாவது 10க்கு மேற்பட்டதான் இரட்டை இலக்கம். புரியுது. 10க்கு மேற்பட்டதான் இரட்டை இலக்கம். அப்படிதான் நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். அப்படிதான் வந்து கோரிக்கை வைக்கிறோம். கலைஞர் ஆட்சி காலத்திலையும் அதை தான் வச்சோம். 2006 அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்கின்ற காலத்தில் அங்கேயும் அப்படி தான் வச்சோம். நாங்கள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வந்து தொகுதி வேணும் அப்படின்ட்டு. கலைஞர் ஆட்சி காலத்தில் 10 தொகுதியில் வந்து நாங்கள் போட்டியிட்டோம். கூடுதலாக வந்து பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் நாங்கள் 2 தொகுதியில் வந்து வாங்கி போட்டியிட்டோம். அந்த கோரிக்கை தான் இப்போ
தேர்தல் வருது. இப்போ எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட தற்போதைய நிலவரத்தின்படி 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 60 வந்து ஒரு 65 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். இருக்கீங்க வெற்றி வாய்ப்பு இருக்கீங்க. ஆமாம், விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் தான் இந்த 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். நான் சொல்கிறது வட மாவட்டத்தின் படி மட்டும்தான். தென் மாவட்டத்தில் நிறைய தொகுதிகள் இருக்கு, அதெல்லாம் நான் சேர்க்காம சொல்கிறேன். அது சேர்த்தா ஒரு 70 தொகுதிகள் வரைக்கும் போகும், 70-80 தொகுதிகளை போகலாம். இங்கே வந்து சோலோ மெஜாரிட்டி, இந்த தொகுதியில் வந்து சோலோ மெஜாரிட்டி. ஒரு தொகுதிக்குள்ளே சாதி அடிப்படையில் மக்களை பிரித்து, கட்சி அடிப்படையில் மக்களை பிரித்து, யாருக்கு அங்கே வந்து ஓட் பேங்க் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விசிகாவுடைய ஓட்டு தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 60 தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் வந்து அப்படி இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இதை வந்து ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் ஒரு வளர்ச்சி பெற்ற கட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் மையப்புள்ளியாக தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கு விளங்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் ஆட்ட நாயகன் வந்து எழுச்சி தமிழர் தான். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் ஆட்ட நாயகன் தலைவர் எழுச்சி தமிழர் தான், மாற்று கருத்து இல்லைங்க. அந்த அளவுக்கு இருங்க, நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அரசியலையே இயக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர். அந்த அவருடைய குரல் வந்து என்னவா இருக்கு, அனைவருக்கும், அதாவது எல்லோருக்குமான ஜனநாயகம் தான் அவருடைய குரல், தலைவருடைய குரல். இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது விடுதலை சிறுத்தைகளுக்கான இடம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் யாருடைய பிரதிநிதி? நாங்கள் யாருடைய பிரதிநிதி? சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்புநிலை சமூகம், உழைக்கின்ற மக்கள், காடு கழனியில் மாடாய் உழைக்கின்ற மக்கள், காடு கழனியில் மாடாய் உழைக்கின்ற மக்கள், அரசியல் அதிகாரமற்ற மக்கள், பண்பாட்டு உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், சமூக அங்கீகாரம் பெறாத மக்கள், இப்படி இருக்கிறாங்க. இவங்க தான் விளிம்புநிலை மக்கள், விளிம்புநிலை சமூகம். இந்த சமூகத்திற்கான அதிகாரத்தை நான் கேட்குறோம். ஏதோ விசிகால இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு கிடைக்கிற சீட்டுன்னு நினைக்கக்கூடாது. புரியுது. இந்த சமூகத்தின் குரலாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இந்த மக்களுடைய பிரதிநிதி நாங்கள் தான். இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் தான் போராடுவோம், இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக நாங்கள் தான் கேள்வி கேட்போம். நாங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து தான் வர்றோம், இந்த மக்களின் குடும்பத்திலிருந்து நாங்கள் வர்றோம். அப்போ இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்திற்கான இடங்களை தான் நாங்கள் கேட்குறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து 20 கொடுங்க, 25 கொடுங்க என்கிற அளவுகோல். இது வந்து சரியானது, நியாயமானது. அதுதான் நாங்கள் வச்சுட்ருக்கோம். இல்லை, திமுக தரப்புல இருந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாமே மாற்று கருத்து இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் திமுக தரப்புல இருந்து ஏற்கனவே அவங்க கூட காங்கிரஸ் இருக்காங்க, பல கட்சிகள் கூட்டில் இருக்காங்க. இப்போ இருக்கிறப்போ 25 தொகுதிகள் அவங்க தரதுக்கான வாய்ப்பு. காங்கிரஸ் இருக்கட்டும், பல கட்சிகள் இருக்கட்டுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ காங்கிரஸ் விட்டுருங்க, ஒரு தேசிய கட்சி, அதனால் தனியாக அதை கையாளுவாங்க. மாநில கட்சிகளில் வந்து கூட்டணியில் இருக்கும்போது யாருக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு? திமுக கூட்டணியில் திமுகவிற்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா விசிகா தான். காங்கிரஸை விட மற்ற கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் பரந்துபட்ட அளவில் வாக்கு வங்கி இருக்கு. சும்மா ஒன்று நாங்கள் கேட்கல. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளையும் பரந்துபட்ட அளவில் ஒரு தொகுதியில் கூட இருக்கலாம், ஒரு தொகுதியில் குறைவாக இருக்கலாம். அது வந்து இப்போ இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா தொகுதிகளிலும் எங்களுக்கான வாக்கு வங்கி இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, விசிகா அப்படின்னு 3வது இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே வாக்காளர்களை அதிகம் கொண்ட கட்சி தான் விசிகா. அதனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இது நாங்கள் வந்து நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி விசிகா கொடுக்குற சீட்டாக பார்க்காதீங்க, இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் திமுக கோரிக்கை வைக்கிறோம். தொண்டர்களோட அவர்கள் வந்து தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க, தெரிவிப்பாங்க.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க மாட்டோம், தேர்தல் நேரத்தில் அவங்க என்ன அந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை சொல்லுவோமே தவிர இப்போதைக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அழுத்தம் கொடுத்தா தானே அந்த 25ன்றது இந்த இரட்டை இலாக்கான்றது வரும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். இதுதான் தத்துவம். நாங்கள் தட்டிகிட்டே இருக்கிறோம், திறக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். எல்லாமே வந்து நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையில் போராடுறது தானே. நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் வாழ முடியாதுல்ல. எதை அடைய வேண்டும் என்றாலும் அதை நோக்கி நம்ம நகரணும். எதை அடைய வேண்டும் என்றாலும் அதை நோக்கி நம்ம நகரணும். அதற்கான நகர்வை நோக்கி தான், அரசியல் அதிகாரத்திற்கான நகர்வை நோக்கி தான் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம். அரசியல் அதிகாரம் தான் எங்கள் இலக்கு. அரசியல் அதிகாரத்தின் மூலமாக தான் அந்த சாதிய முரண்பாடுகளை இங்கே தீர்க்க முடியும். எங்களுடைய பிரைமரி அஜெண்டா என்ன? எங்களுக்கு பிரைமரி என்ன? பிரைமரி எங்களுடைய இது என்ன? சாதி ஒழிப்பு தான். முதன்மையானது சாதி ஒழிப்பு தான். இப்போ சாதி ஒழிப்புக்கு வந்து ஒரு கருவி தேவைப்படுது. அரசியல் அதிகாரம் என்கின்ற ஒரு கருவி தேவைப்படுது. இப்போ அரசியல் அதிகாரம் வந்து எங்கள் கையில் கிடைச்சாதான் ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகளை, சாதிய கூறுகளை வந்து ஒழிக்க முடியும். புரியுது. அப்போ சாதி ஒழிப்புக்கான அரசியல் அதிகாரத்தை தான் நாங்கள் இன்னைக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது. நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும், நாங்கள் சொத்து சேர்க்கணும், நாங்கள் வசதியாக வாழணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஒரு பெரிய ஒரு கோட்பாடு, பெரிய ஒரு தத்துவம், இந்த மண்ணில் புறையோடி போய் கிடக்கின்ற இந்த சாதிய முரண்பாடுகளுக்கு எதிராக, சாதிய கூறுகளுக்கு எதிராக ஒரு முடிவை கட்டணும். ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி பெற்று கொடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதுதான் அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்திற்கான ஒரு போராட்டத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு நாள் வச்சுட்டு இருக்கோம். அந்த நேர்கோட்டில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எங்களை மிகச்சரியாக வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு கேள்வி மட்டும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த 25 தொகுதிகளோடு அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத, அந்த கோரிக்கையும் வந்து தொண்டர்கள் மத்தியில் வைக்கப்படுதுன்ற செய்திகள்லாம் வந்தோம்னு கேட்பீங்களா? இந்த 25 தொகுதிகளை நாங்கள் வந்து எங்களுக்கு திமுக கொடுக்குதோ கொடுக்கலையோ அது கிடையாது, அது தெரியாது. ஆனால் இந்த 25 தொகுதி கொடுத்தாலும் அந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெற்று ஒட்டுமொத்தம் அந்த நாட்டை வழி நடத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய இலக்கு தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரலாம். ஏன்? அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் இந்தியாவிற்கே பிரதமராக வரலாம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவிற்கே பிரதமராக வரலாம். ஏன் அதை நோக்கி நாங்கள் அப்படி நம்ம ஏன் அந்த விருப்பத்தை தெரிவிக்கக்கூடாது? விருப்பத்தை தெரிவிக்கலாம்ல, தகுதி இருக்குல்ல. மோடி வந்து குஜராத்தில் டீ வித்துட்டு இருந்தாரு. எழுச்சி தமிழர் போன்ற அறிவு இருக்கா? எழுச்சி தமிழர் போன்ற அவருக்கு வந்து சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா? எழுச்சி தமிழர் போன்ற போராட்ட குணம் இருக்கிறதா? அவர் ஒரு RSS இயக்கத்தில் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு சனாதன கொள்கையை தீவிரமாக பின்பற்றியவர். அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது, எந்த நாலேஜும் கிடையாது. எழுச்சி தமிழர் அப்படி இல்லை. ஒரு ஆக சிறந்த அறிவாளி, ஒரு படிப்பாளி, ஒரு போராளி, தன்னலம் பார்க்காமல் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை வந்து அர்ப்பணித்தவர், பேணக்கூடியவர். ஏன் அவரை வந்து நாட்டில் பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாது, பிரதமர் வரக்கூடாது? வரலாம்ல, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதற்கான வேலை திட்டத்தையும் அதிதீவிரமாக செஞ்சால் கூட வரலாம். எப்படி? அதற்கான வேலை திட்டத்தையும் அதிதீவிரமாக இந்தியா முழுமைக்கும் வந்து தீவிரமான வேலையாக வந்து எல்லாரும் அர்ப்பணிப்போட வேலை செஞ்சால் கூட வரலாம். அதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கில் ஒரு அது பெருசாக ரொம்ப பெருசாக போனோம். ஆனால் ஏன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரக்கூடாது நான் கேள்வி கேட்குறேன். வரலாம்ல, அதுக்கான எல்லா திறமையும் இருக்குல்ல. அப்போ வெறும் 25 தொகுதி தான் எங்களுக்கு இலக்கு கிடையாது. நான் சொல்ல வரேன், வெறும் 25 தொகுதி தான் இலக்கு கிடையாது. அது ஒரு கோரிக்கை. புரியுது. எங்களுக்கு இவ்வளோ இருக்கு, நீங்கள் கூட்டணி கட்சியோடு இருக்கிறீங்க. எல்லாரும் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏன் விசிகா தானே வந்து திமுகவில் பெரிய கட்சியாக இருக்குது, திமுக வெற்றி பெறதுக்கு விசிகா ஒரு காரணமாக இருக்குது, ஏன் உங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க, ஏன் அவங்களுக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் ஏகப்பட்டால் கேட்குறாங்கல்ல, அவங்க வாய் அடைக்கணும்ல. எப்போ அந்தாப்பா நீங்கள் கேட்ட கேள்வி திமுக வந்து எங்களுக்கு கொடுத்துருச்சு, நாங்கள் 25 கேட்டோம், இந்த 20 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சொல்லலாம்ல. அப்போ நம்ம பெருசாக ஆசைப்படுவோம். ஆசைப்படுறதுக்கு வந்து அளவு கிடையாது. பெருசாக ஆசைப்பட்டா கொஞ்ச நாள் கொஞ்சமாக ஓரளவு கிடைக்கும்.
நீங்கள் உங்களுடைய ஆசையவே வந்து கொஞ்சமாக கேட்கக்கூடாது. புரியுது. கேட்கும்போது நிறைய கேளுங்க. ம். சிந்திக்கும் போது பெருசாக சிந்திங்க, ம். பெருசாக ஆசைப்படுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும். ம். எடுத்த பிள்ளைங்களுக்கு 10 பவுன் 15 பவுன் கேட்குறத விட நாம் 20 கேட்போம், 25 கேட்போம். ம். அப்படி தான் கேட்டோம். ம். 10 வாங்கும் போதே நாங்கள் ஒரு 10 மட்டும் கேட்கல, ம். நாங்கள் 20க்கு மேற்பட்ட தொகுதி தான் கேட்டோம். ம். இப்போ 2 நாடாளுமன்ற தொகுதியில் 2 சீட்டு கேட்டிருக்கோம், வாங்கியிருக்கோம். அப்படின்னா வெறும் 2 கேட்கல, ம். நாங்கள் 2 கேட்டு 2 கேட்கல, நாங்கள் 4 கேட்டோம், கூடுதலாகவும் கேட்டோம். ம். அப்போ 4 கேட்டு 2 கிடைக்குதுல்ல, புரியுதா உங்களுக்கு? ம். 25 கேட்டால் ஏதோ ஒரு 20 கிடைக்கலாம், 15 கிடைக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து முயற்சி எடுக்கிறோம். ம். ஆனால் எங்களுடைய இலக்கு என்பது இந்த 15ஓ 20ஓ 25ஓ கிடையாது. புரியுது புரியுது புரியுது. ஏங்க வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக நாங்கள் களத்தில் போராடிட்டு இருக்கோம். ம். இந்த மக்கள் எங்களை நம்பி இருக்காங்க. இந்த பட்டியல் சமூக மக்களையும் கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரிக்கக்கூடிய சூழல் உருவாகிருச்சு. புரியுது. ம். தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் நல்ல ஒரு தலைவருப்பா, நல்லா பேசுகிறாரு, நல்ல ஒரு ஒரு எப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு நேர்மை இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அல்லது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் சரி உடனடியாக போராட்டம் நடத்துகிறாரு, ஒரு நேர்மை பண்பு இருக்குது, ஒரு அறிவாளியாக இருக்கிறாரு, ஏன் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற பார்வை தமிழ்நாட்டில் எல்லா சமூக இளைஞர்கள் மத்தியில் உருவாயிடுச்சு. ம். 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 அது கிராமத்திலேருந்து நகர் வரைக்கும், நகர்ப்புறம் வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் வந்து உருவாயிடுச்சு. இந்த பொறி அப்படியே பற்றி படர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அப்படியே பெருசாக வந்து பரவும். புரியுது. சில பேர் சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த சிந்தனை அப்படியே எல்லோருடைய சிந்தனையாக மாறும். ஒரு பேக்வர்டு கிளாஸ், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு பகுதியை சார்ந்தவன், என்னப்பா நம்ம நிறைய கட்சியை பார்த்துட்டோம், திருமாவளவன் ஒரு ரைட் பர்சன், அவருக்கு அவரை வந்து சிஎம் ஆக்குவோம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு ஒரு 4-10 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலேன். 10 வந்து 20 ஆகும், 20 20,000 ஆகும், 20,000 20 லட்சம் ஆகும், 20 லட்சம்ன்றது 2 கோடியாக மாறும். முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கணும். புரியுது. ஒரு கருத்தாக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய கட்சி, தலைவர் எழுச்சி தமிழர் திருமா வந்து நம்முடைய தலைவர், இந்த நீலம் சிவப்பு நட்சத்திரம் நம்முடைய கொடிப்பா அப்படின்னு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இங்கே வந்து உருவாக்கினாதான் அது சாத்தியப்படும். முதலமைச்சர் என்கின்ற அந்த அதிகாரமுள்ள நாற்காலியை அடைவதற்கான சூழல் வந்து சாத்தியப்படும். அதற்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதை அப்படிதான் பார்க்கணும். சும்மா போறவங்க அவனுக்கு நான் திமுக 6 கொடுத்துச்சு நீ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு நாட்டின் நலன் கருதி சனாதனவாதிகளிடமிருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இருக்கிறோம். இது இந்த அளவுகோல தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். புரியுமா உங்களுக்கு? அதில் 2 போட்டு குழப்பக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். நடப்பு கால அரசியல் பற்றி நீங்கள் பேசியதுக்காக ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.